ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹேஸ் அஃப்கோர்ஸ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கவர் பண்ணக்கூடிய சப்டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன், பேத்தோஃபிசியாலஜி, டைப்ஸ், காசஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், இன்வெஸ்டிகேஷன், மேனேஜ்மெண்ட், மெடிக்கல் அண்ட் பிடி மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸோட டெஃபினிஷன் பார்க்கலாம். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இஸ் அன் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹெல்த்தி செல்ஸை அட்டாக் பண்ணிடும். அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, கிரானிக் இன்ஃப்ளமேஷன் அண்ட் டீமைலினேஷன் என்ன நம்மளுக்கு தெரியும். அண்ட் கிளையோசிஸ் அப்படின்னா என்னன்னா, கிளையல் செல்ஸ் டேமேஜ் ஆகிட்டு அங்கே ஒரு ஸ்கார் டிஷ்யூ ஃபார்மேஷன் இருக்கும். அது பேர் தான் கிளையோசிஸ். அண்ட் நியூரோனல் லாஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் 4 ஃபீச்சர்ஸும் வந்து இதில் காமனாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பேத்தோஃபிசியாலஜி. இப்போ பேத்தோஃபிசியாலஜி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, டீமைலினேஷன் ஆஃப் நியூரான் நடக்கும். இப்போ டீமைலினேஷன் ஆச்சு அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்ஸ் வில் பிரேக் டவுன். இப்போ இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா சென்சரி எஃபெக்ட் ஆகும், மோட்டார் எஃபெக்ட் ஆகும், அண்ட் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் எஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போது பிரேக் டவுன் ஆஃப் பிளட் பிரெயின் பேரியர், ஆட்டோ இம்யூனாலஜி அண்ட் இன்ஃப்ளமேஷன் 3 டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் டவுன் ஆஃப் பிளட் பிரெயின் பேரியர் நம்ம பார்க்கலாம். பிரேக் டவுன் ஆஃப் பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னா என்னன்னா, ஒரு சர்டன் மாலிகல்ஸ் மட்டும்தான் உள்ள பிரெயின்குள்ளே என்ட்ரி பண்ணிவிடும். அதாவது குளுக்கோஸ், ஆக்சிஜன், லீவாடோப்பா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் உள்ள என்ட்ரி பண்ணிவிடும். பட் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஆச்சு, வைரல் இன்ஃபெக்ஷன், எப்ஸ்டின் பார் வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி நம்ம காசஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு அப்படின்னா டி அண்ட் பி செல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா மிஸ்டேக்கன்லி பிளட் பிரெயின் பேரியரை தாண்டி போய் nerve cells affect பண்ண ஆரம்பிச்சிடும். Once it is activated by myelin, it changes the blood brain barrier to express more receptor. அதாவது அது myelinaல ஆக்டிவேட் ஆகிட்டு blood brain barrier செல்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். நிறைய இன்னும் இம்யூன் செல்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பிரேக் டவுன் ஆஃப் blood brain barrier. இப்போ ஆட்டோ இம்யூனாலஜி பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் டி அண்ட் பி செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா இந்த மற்ற இம்யூன் செல்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி பிளட் பிரெயின் பேரியரை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னா டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் இப்போ நேரோவாக இருக்குது அப்படின்னா நிறைய ரிசப்டார்ஸ் உள்ளே வர முடியாது. இப்போ பிளட் வெசல்ஸ் டைலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரிசப்டார்ஸ், இந்த மேக்ரோஃபேஜஸ், டி அண்ட் பி செல்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து உள்ளே என்ட்ரி ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, which allows more immune cells to damage oligodendrocytic cell, causes demyelination. இப்போ இந்த ஒலிகோடென்ட்ரோசைட் செல் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ சப்போர்ட்டிங் செல். அதுதான் வந்து மைலின் ஷீட்டை வந்து கவர் பண்ணியிருக்கு. மைலின் ஷீட்க்கு வெளியே வந்து ஒலிகோடென்ட்ரோசைட் செல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த பி செல்ஸ் என்ன ஆகும்னா, டு மேக் ஆன்டிபாடி மார்க்கர்ஸ் டு எங்கல்ஃப் அண்ட் டெஸ்ட்ராய் தி ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்கார் அண்ட் பிளேக் ஃபார்மேஷன் வந்துட்டு அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணிடும். ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் வந்து எங்கல்ஃப் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெகுலேட்டரி டீசல்ஸ். இப்போ வந்து ஒரு குரூப்பில் வந்து ஒரு நல்லவன் இருக்க மாதிரி இந்த ரெகுலேட்டரி டீசல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் டு ரீமைலினேட். அதாவது டீமைலினேஷன், அதாவது டேமேஜ் ஆகிற மைலின் ஷீத்தை எல்லாத்தையும் திருப்பி ரீமைலினேட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ரீமைலினேஷன் ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். டீமைலினேஷன் இந்த மாதிரி வந்து கண்டினியூ ஆகிடும். அன்டில் எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா, இந்த ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் இருக்க வரைக்கும். ஒன்ஸ் இந்த ஒலிகோடென்ட்ரோசைட்ஸ் வந்து டை ஆஃப் ஆனதுக்கப்புறமா ரீமைலினேஷன் ப்ராசஸும் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். இதுதான் வந்து ஆட்டோ இம்யூனாலஜி. வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு தெரியும், இந்த டைலேஷன் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைலேட் பண்ணி விட்டுரும் இந்த பிளட் பிரெயின் பேரியர். அப்புறம் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டு இந்த ஒலிகோடென்ட்ரோசைட் செல்லெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த டி செல்ஸ் லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த டி செல்ஸ் வந்து மைலினை வந்து அட்டாக் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ட்ரிகர்ஸ் தி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ், ஸ்டிமுலேட்ஸ் தி இம்யூன் செல்ஸ். இந்த சைட்டோகைன்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் பேத்தோஃபிசியாலஜி. ஸோ காசஸ் பார்க்கலாம். காசஸ் வந்து அன்னோன் காஸ். ஸ்டில் இது வந்து இடியோபதிக்காக தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு வந்து காசஸ் வந்து இடியோபதிக் தான். அண்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டரில் காமனாக இருக்கக்கூடியது வந்து ஸ்மோக்கிங் அண்ட் விட்டமின் டி டெஃபிஷியன்சி, வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அதாவது ப்ரீவியஸ் எப்ஸ்டின் பார் வைரஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் பீயிங் ஃபீமேலாக இருந்தால் வரும். அண்ட் ஜீன்ஸ் தட் என்கோடிங் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் இம்யூன் மாலிகுல் கால் HLA-DR2 இது வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிலாப்சிங் ரெமிட்டிங் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்.
ரிலாப்சிங் அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, அதான் வந்து ரிலாப்சிங். ரெமிஷன் அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ரிலாப்சிங் ரெமிட்டிங் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னா என்னன்னா அன்பிரடிக்டபிள் அட்டாக்ஸ் which may or may not leave permanent deficit followed by period of remission. இப்போ இந்த கிராஃப் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வந்து டிசபிலிட்டி இன்க்ரீசிங், இது டைம் இன்க்ரீசிங். இப்போ ஃபர்ஸ்ட் அட்டாக் வரும், நெக்ஸ்ட் நியூரலஜிக்கல் ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கும், அட்டாக், நியூரலஜிக்கல் ஃபங்க்ஷன் நார்மல், அட்டாக், then neurological function will be normal, then attack, neurological function will be normal. இது மாதிரி போயிட்டு இருக்கும். அதாவது ரிலாப்சிங் ரெமிட்டிங் ரிலாப்சிங் ரெமிட்டிங் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது தான் வந்து ரிலாப்சிங் ரெமிட்டிங் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இது வந்து மோஸ்ட் காமன்லி அஃபெக்டிங் டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ராக்ரசிவ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டெடிலி இன்க்ரீஸ் இன் டிசபிலிட்டி வித்தவுட் எனி அட்டாக். அதாவது டிசபிலிட்டி ஸ்டெடிலி இன்க்ரீசிங் வித்தவுட் எனி அட்டாக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ராக்ரசிவ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இப்போ இனிஷியலாக வந்துட்டு ரிலாப்சிங் அண்ட் ரெமிட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சடனாக எப்படி இருக்கும் அப்படின்னா சடன்லி பிகின்ஸ் டு ஹேவ் டிக்ளைன் வித்தவுட் அ பீரியட் ஆஃப் ரெமிஷன். ரெமிஷன் இல்லாமல் சடனாக வந்து டிசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இனிஷியலி வந்து ரிலாப்சிங் ரெமிட்டிங் இருக்குது, சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிசபிலிட்டி. தென் ப்ராக்ரசிவ் ரிலாப்சிங் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் சிமிலர் டு பிரைமரி ப்ராக்ரசிவ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் பட் ஆஸ் தி அடிஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அக்யூட் அட்டாக்ஸ். இது வந்து காமனாக அப்படியே சேமாக இருக்கும். இது வந்து ரிலாப்சிங் ரெமிட்டிங் இது வந்து ஈவனாக வந்துட்டு அப்படியே டிசபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். we have ample amount of clinical features here. நான் வந்து அதை கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சென்சரி சிம்டம்ஸ். சென்சரி சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்போஸ்டீஷியா, பாரஸ்தீஷியா, நம்னஸ் இதெல்லாம் தான் வந்து சென்சரி சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக் நியூரைட்டிஸ், நம்மளுக்கு தெரியும் ஆப்டிக் நர்வ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து வீக்னஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபேஷியல் மசில் வீக்னஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபேஷியல் வீக்னஸ் அப்படின்னா 7th cranial nerve palsy. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி, ஹியூமன் லீஷன் மசில் வந்து ஸ்பாஸ்டிசிட்டியாக இருக்கும், டைட்னஸ். நெக்ஸ்ட் வந்து டிப்ளோபியா, double vision due to involvement of 3rd and 6th cranial nerve. Next trigeminal neuralgia. Trigeminal neuralgia அப்படின்னா என்னன்னா it's a facial pain syndrome. Next hemifacial spasm. Hemifacial spasm அப்படின்னா என்னன்னா one side of the facial muscle வந்து ஒரு involuntary twitching இருக்கும், அதுதான் வந்து hemifacial spasm. Next glossopharyngeal neuralgia. glossopharyngeal neuralgia அப்படின்னா என்னன்னா glossopharyngeal nerve வந்து கம்ப்ரெஷன் ஆகிறதுனால நம்மளோட டங்க்லையும் பேக் ஆஃப் த த்ரோட்லையும் வந்துட்டு ஒரு ஷாக் லைக் சென்சேஷன் இருக்கும், அதுதான் வந்து glossopharyngeal neuralgia அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் லெர்மெட் சைன் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம நெக்கை வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஷாக் லைக் சென்சேஷன் இருக்கும், நம்மளோட ஆர்ம்ஸ் அப்பர் லிம் அண்ட் லெக்லலாம் வந்துட்டு ஒரு ஷாக் லைக் சென்சேஷன் வந்து பெயின் ரேடியேட் ஆகும், அதுதான் லெர்மெட் சைன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து காக்னிட்டிவ் சிம்டம்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்மளுக்கே தெரியும் இந்த காக்னிட்டிவ் சிம்டம்ஸ் என்னன்னா மெமரி வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இம்பேர்ட் ஜட்ஜ்மெண்ட், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா காக்னிட்டிவ் சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து டிசார்த்ரியா அண்ட் டிஸ்போனியா வந்து ஸ்பீச் டிஸார்டர். டிசார்த்ரியா வந்து ஸ்லர்டு ஸ்பீச். டிஸ்போனியா அப்படின்னா ஒரு வாய்ஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், அந்த டோனில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், ஒன்று ப்ரீதியாக இருக்கும் இல்லை ரஃப்பாக இருக்கும், அதுதான் வந்து டிஸ்போனியா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டிஸ்பேஜியா, டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங், dysphagia, bladder and bowel incontinence. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோசிஸ் வந்து நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா டிடெக்டிங் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் பிளேக்ஸ் இன் ஒயிட் மேட்டர் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட், இது வந்து எம்ஆர்ஐல தெரியும். நெக்ஸ்ட் வந்து லம்பார் பங்க்சர், அதாவது ஸ்பைனல் டேப் அப்படின்னு சொல்கிறோம். லம்பார் பங்க்சரில் அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் WBC அண்ட் ப்ரோட்டீன்ஸ் வந்து CSFல நம்ம பார்க்கலாம், அது மூலமாக மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இவோக்டு பொட்டென்ஷியல் டெஸ்ட் டு மெஷர் தி எலக்ட்ரிக் சிக்னல்ஸ், அதுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட் டெஸ்ட் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஏதாவது இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக பிளட் டெஸ்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ், இன்ட்ராவீனஸ் இம்யூனோகுளோபுலின் அண்ட் பிளாஸ்மாஃபெரஸ், இம்யூனோசப்ரெசன்ஸ், விட்டமின் D சப்ளிமெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ட்ரக்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். இன் ஃபிசியோதெரப்பி மேனேஜ்மெண்ட் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேட்டிங் பேஷண்ட்ஸ்
பேஷண்ட்ஸை மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் அண்ட் கேர் கிவர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து டிசீஸை பற்றி எஜுகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர் டு சன்லைட். விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும்போது எக்ஸ்போஷர் டு சன்லைட் வந்துட்டு நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் ஸ்டேஜ். மாடரேட் ஸ்டேஜில் டு மெயின்டைன் மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக பிஎன்எஃப் டெக்னிக்ஸ் கொடுப்போம். ஏன் பிஎன்எஃப் டெக்னிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது மூலமாக ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நெக்ஸ்ட் வந்து பாஸ்டர் மெயின்டைன் ஆகும், நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேஷன் இதெல்லாம் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இதுக்காக வந்து பிஎன்எஃப் டெக்னிக்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து கொடுக்கறது மூலம் மசில் வந்து ஃபெட்டிக் ஆகாது. அப்படி ஃபெட்டிக் ஆனாலும் அது வந்து ப்ரிவெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸ் ட்ரைனிங் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா மசில் வந்து லாங்கர் டியூரேஷனுக்கு அந்த ஆக்டிவிட்டி வந்து சஸ்டெயின் பண்ணி இருக்கிறதுக்காக வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வந்து என்டியூரன்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் இன்க்ளூடிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் கொடுப்போம். அந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ஸ்பாஸ்டிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அண்ட் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். இதெல்லாம் வந்துட்டு பேலன்ஸ் அண்ட் டியூரிங் கெயிட் பீரியடில் வந்துட்டு கீழே விழாமல் அவங்க ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக பேலன்ஸ் அண்ட் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங்கில் வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டட் எக்ஸசைஸ், என்டியூரன்ஸ் எக்ஸசைஸ் இந்த மாதிரி கொடுப்போம். ரெஸ்பிரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கெயிட் ட்ரைனிங் கொடுப்போம். கெயிட் ட்ரைனிங்கில் வந்து ரிதமிக் ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன் இந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்னென்னா ரிதமிக் ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன் அப்படின்னா இப்போது மியூசிக் வந்து நம்ம போட்டு விட்டுருவோம். அந்த மியூசிக் அந்த ரிதம்க்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து வாக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரிதமிக் ஆடிட்டரி ஸ்டிமுலேஷன். அந்த மியூசிக் வந்து கேட்டு அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வாக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கெயிட் ட்ரைனிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் வந்து கொடுப்போம். இன் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா டு மேக்ஸிமைஸ் இண்டிபெண்டன்ஸ் த்ரூ பாஸ்டரல் ட்ரைனிங், அப்புறம் வந்து ஏடிஎல் ட்ரைனிங் வந்து டாஸ்க் ஓரியன்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்னா வீல் சேர்லேருந்து பெட்டில் இருந்து வீல் சேர் இந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.